அழைத்தால் உடனே ஓடி வருகிற ஆம்புலன்ஸ் மாதிரி இருக்கிறது தான் அரசியல். சார் மற்ற கட்சியில் இருக்க எந்த தலைவரும் அப்படி பண்ற மாதிரி எனக்கு தெரியலையே சார். கூட்டம் வராத தலைவர்களே கிடையாது. கூட்டத்தை கூட்டம் முடிஞ்சா தாங்க தலைவரே. அதுதான் அவருடைய மாநாட்டிலே நிரூபிச்சிட்டாரு சார். அப்ப நீங்களே சொல்றீங்க அது போதுமா? அப்ப இவர் தான் திருமாவளவன் கூட தான் பெரிய கூட்டத்தை கூட்டினார் மாநாட்டில். அப்ப திருமாவளவன் முதலமைச்சராக எடுத்துக்கிறீங்களா எல்லாரும்? சார் மற்றவங்களாம் கூட்டம் கூடுறாங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் தராங்க, ஒரு பிரியாணி பேக்கெட் தராங்க, அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல், அது உங்களுக்கும் தெரியும். 69வது படம் நடிக்கிறாரு. அவர் படத்தை ஒரு படத்தை கூட பார்க்காதவன் ரொம்ப பேர் வாக்காளர் இருக்கான். கோடிக்கணக்கில் வேற இருக்கான் வாக்காளர். அது எப்படி சார் கோடிக்கணக்கில்? உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? ஆமாங்க. தளபதி விஜய் அப்படின்ற போட்டோவை மட்டும் வச்சு 100 பேர் ஜெயிச்சிருக்காங்க. ரசிகர் மட்டத்திலையா? ஒருத்தங்க ராத்திரி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க ஃபேமிலியா, அவங்கள வந்து ஒரு 2 கார்ல சேஸ் பண்ணி நடு ரோட்ல நிறுத்தி அவங்க அப்படி ஒரு பிரச்சனையை பாக்குறாங்க. டிஎம்கே கொடியும் இருக்கு. டிஎம்கே கொடி இருந்தா அறிவாலயத்துல இருந்து கொடியை கட்டி அனுப்பிச்சு விட்டாங்களா? அந்த மாதிரி போய் பாலியல் ரீதியாக அத்துமீறல் பண்ணுங்க. என்ன பேச்சு இதெல்லாம்? கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிக்கிட்டு நல்ல படம் கூட நீ நடிச்சது கிடையாது. கடைசியா வந்த கோட் படம் கூட கேவலமான படம். ரொம்ப ஹாப்பி சார் இன்னைக்கு உங்களை வெயிட் பண்றது. மிக முக்கியமா தமிழ்நாட்டில் பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்குது. தளபதி அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரையும் அழைச்சி நீங்க தான் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் மற்ற கட்சியிலேருந்தும் நிறைய பேர் வந்திருக்காங்க. இதை பார்க்கும்போது கண்டிப்பா அடுத்த எலெக்ஷன்ல தளபதி விஜய் அவர்கள் ஜெயிச்சிருவாரு அப்படின்ற மாதிரியான ஹோப் மக்கள் கிட்ட இருக்குன்ற மாதிரி பார்க்குறோம் சார். நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்கிறது. இளைஞர்கள் கூட்டம் அலையலையாக விஜயை பின்தொடர்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத விஷயம். அது விக்கிரவாண்டியிலே நடந்த மாநாடாக இருக்கலாம், அல்லது பரந்தூரிலே அவர் அந்த வேனிலே பிரச்சார வேனிலே அந்த மக்களை சந்தித்ததாக இருக்கலாம். அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் திரள்கிறது. ஆனால் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி அதை அரசியலாக மாற்றி எப்பொழுதுமே வெல்லக்கூடிய ஒரு கோட்பாட்டிற்கான ஒரு ஆளாக தன்னை மாற்றிக்கொள்ளுகிற இடத்திற்கு விஜய் வந்துவிட்டாரா என்று கேட்டால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நடிகர்கள் நாடாளுவது என்பது ஏற்கனவே எம்ஜிஆர் காலத்திலேயே நிறைவேறிவிட்டது, ஜெயலலிதா ஆட்சி புரியவில்லையா என்றெல்லாம் பல கருத்துக்களை சொல்லுகிறார்கள். எனக்கு தெரிந்து எம்ஜிஆர் ஒரு விதிவிலக்கு என்றுதான் நான் நினைக்கிறேன். ஒரு தென்னந்தோப்பிலே எல்லா மரங்களும் நெட்டை மரங்களாக நின்று கொண்டிருக்கிற போது ஒரே ஒரு தென்னை மரம் குறுக்கால வளரும் சில மரங்கள் அதை பார்த்து விட்டு தென்னை மரம் என்பது இந்த மாதிரி இப்படி நெளிந்து வளரக்கூடியது, அது புடலங்காய் கொடி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னேன்னா அது எவ்வளோ அபத்தமாக இருக்குமோ அதுபோல தான் அது இயற்கைக்கு முரணானதாக சில நேரம் சில விஷயங்கள் நிகழும், விதிவிலக்காக சில விஷயங்கள் நிகழும். ஆனால் எம்ஜிஆரை பொறுத்தவரையில் அவர் 1952ஆம் ஆண்டு தொடங்கி 72 வரைக்கும் ஏறத்தாழ அவர் கட்சி ஆரம்பிப்பதற்கான அந்த 72ஆம் வருடம் வரைக்குமே 20 வருடங்களுக்கு அவர் தீவிரமாக திமுகவிலே கட்சி பணி ஆற்றியிருக்கிறார். அதற்கு பின்பு 72 அவர் கட்சி ஆரம்பித்து 5 ஆண்டு காலம் தீவிரமாக மக்கள் பணி செய்துதான் 25 ஆண்டு கால அரசியல் அனுபவத்திலே தான் முதலமைச்சரை அவர் எட்டி பிடித்திருக்கிறார். விஜய் எதையுமே செய்யலை. பிப்ரவரி 2ஆம் தேதி சென்ற வருடம் ஒரு கட்சியை தொடங்கினார். இந்த வருடம் 1 வருடம் நிறைவு பெற்று விட்டது. இந்த 1 வருடம் நிறைவு பெற்றதற்கு பின்பும் கூட அவர் என்னதான் செய்திருக்கிறார் என்று கேட்டால், இடையில போய் ஒரு படம் நடித்துட்டு வந்தார், அது அவருடைய தொழில். அரசியல் பணி என்ன செய்தார் என்று கேட்டால், ஏறத்தாழ ஒரு 7 முறை வெளியிலே வந்திருக்கிறார். 7 முறை எப்படின்னா, ஒரு முறை கொடி அறிமுகம், அப்புறம் ஒரு முறை மாநாடு முடிந்து ஒரே ஒரு முறை அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழா, அது முடிந்ததற்கு பின்பு பெரியார் பிறந்த நாளுக்கு ஒரு முறை மாலை அணிவிக்க வெளியிலே வந்தார். அப்புறம் மிச்சதெல்லாம் வீட்டிலேயே வச்சு மாலை போடுறாரு எல்லா தலைவர்களுடைய. சரி, எனக்கு என்ன தோணுதுன்னா எத்தனை வாட்டி அப்புறம் இருங்க இல்லை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்புறம் ஆளுநர் மாளிகைக்கு வந்தார். ஆளுநர் மாளிகை முடிஞ்சு பரந்தூருக்கு வந்தார். ஏறத்தாழ ஒரு வருடத்தில் 7 செயல்பாடு தான் மக்களுடைய அறிமுகத்திற்கு அவர் வந்திருக்கிறார். தன்னுடைய கொள்கை வழிகாட்டி என்று தந்தை பெரியாரைத்தான் தமிழக வெற்றி கழகத்திலே சொன்னார்கள். ஆனால் பெரியார் குறித்து தமிழ்நாட்டிலே ஒரு வார காலமாக கடுமையான சர்ச்சைகள் நடக்கிறது. உங்களுடைய கொள்கை வழிகாட்டி என்று சொல்லப்பட்டவரை தாக்குகிறார்கள். அவர் சொல்லாததெல்லாம் சொன்னேன் என்று தினசரி பைத்தியக்காரன் உணர்வதை போல பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு கண்டனம் உண்டா? சரி, அம்பேத்கர் விழாவுக்கு போனீங்களே, அதற்கு பின்பு தாக்கப்பட்ட தலித்துக்கள் தாக்கப்பட்டது, வன்கொடுமைக்கு இழைக்கப்பட்ட அநீதி ஏதாவது உண்டா? எதுக்காவது கண்டனம் உண்டா? அறிக்கை உண்டா?
ஆர்ப்பாட்டம் உண்டா? ஏதோ அரசியல் என்பது ஒரு சொகுசு பங்களாவுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு ஒரு எலைட் லைஃபை வாழ்ந்து கொண்டு எப்படி நீங்கள் அரசியல் செய்ய முடியும்? சாமானிய மக்களை சந்திக்க மறுக்கிறீங்க. ஒரு வெள்ள பேரிடர் மாதிரி ஒன்று நடக்குது, வெள்ள நிவாரணத்துக்கு வீட்டுக்கு வரவழைச்சு நீங்கள் வந்து நிவாரணம் கொடுத்தீங்க. அப்போ களத்துக்கு மக்களை போய் சந்திப்பதற்கு தயங்கக்கூடியவராகத்தான் வந்து விஜய் இருக்கிறார். கேட்டால் நான் மாஸ் ஹீரோ, கூட்டம் வந்துருங்கிறாங்க. சரி, அதானே சார் உண்மை. எல்லா இடத்துலையும் அதானே சார் நம்ம பார்க்குறோம். அவர் மாநாடு போடும்போதும் பல லட்சக்கணக்கான மக்கள் அவர் வந்து பார்க்குறாங்க. பரந்தூரில் வரும்போதும் அப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இன்னொரு பக்கம் அது ஒரு அரசியலாக மாத்துறாங்க. அவர் வந்தாலே எந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றாங்க. அப்புறம் எப்படி சார் அவர் வந்து மக்கள் வெற்றி பெற்ற தலைவர்கள் அத்தனை பேருக்கு பின்னாடியும் கூட்டம் இல்லாமல் வெற்றி பெறாங்க. பெரும்பான்மை வாக்கு வங்கி இருக்கிறாங்கன்னு வெற்றி பெறாங்க. எம்ஜிஆருக்கு கூட்டம் வந்துச்சுங்கிறக்காக அவர் போய் ராமாவரம் தோட்டத்தில் போய் உள்ளே பூட்டிக்கிட்டார கதவை, யாரும் பார்க்கக்கூடாது என்னன்னு சொல்லி பூட்டிக்கிட்டாரா? சரி, ஜெயலலிதா அவர்கள் அவங்க வந்து கட்சியை அதாவது எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சிக்கு அவங்க பொதுச் செயலாளர் ஆனாங்க. அவங்க கட்சியை உருவாக்கலாம் பார்த்தா எப்படி இருந்தா சார், அவர் டெய்லி வந்து தெருவில் வந்து நான் வந்து அரசியலுக்கு வந்திருக்கேன், நான் எப்பயுமே போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சார். அது பாயிண்ட் இல்லை சார். சரியான வார்த்தை நீங்க சொன்னீங்க. அரசியல் என்பதே என்னன்னா அழைத்தால் உடனே ஓடி வருகிற ஆம்புலன்ஸ் மாதிரி இருக்கிறது தான் அரசியல். சார், மற்ற கட்சியில் இருக்க எந்த தலைவரும் அப்படி பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல சார். தினசரி 71 வயதாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் தினசரி எங்கேயோ போயிட்டே இருக்கார். விழுப்புரத்துக்கு போகிறாரு, சிவகங்கைக்கு போகிறாரு, ஒவ்வொரு களப்பணி செய்கிறாங்க. அந்த வயதில் கூட அவங்க வந்து ஒவ்வொரு அரசு நிகழ்ச்சிகளுக்கும் அவர் நினச்சா காணொலியிலேயே திறந்து வைக்க முடியும். இன்றைக்கு சார் இல்லை, அவர் களத்துக்கு போகிறாரு, 1-2 அப்படி பண்ணுறாரு. அவர் போக முடியாத இடத்துக்கு உதயநிதி அனுப்புகிறாரு. களத்திற்கு எல்லா இடத்திற்குமே தலைவர்கள் போகிறாங்க. ராகுல் காந்தி மிகப்பெரிய நடைபயணமே போனார். மோடி ரோடு ஷோ நடத்தினாரு பாண்டி பஜாரில் வந்து. தமிழ்நாட்டை ஓட்டு போட மாட்டாங்கன்னு மோடிக்கு நல்லா தெரியும். அதையும் மீறி ஏதாவது ஒரு சின்ன அசைவு வராதான்னு சொல்லி கன்னியாகுமரியில் போய் தியானம் இருக்கிறேன்னாரு. எல்லாருமே களத்திற்கு மக்களை நோக்கி வருகிறார்கள். சரி, இவங்கெல்லாம் களத்துக்கு வரும்போது அது ஒரு பிரச்சனையாக மாற்ற மாட்டாங்க. அதே விஜய் வந்தார்னா அதில் ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் பண்ணி அவர் அந்த இடத்துக்கு உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான பிரச்சனை. அவருக்கு என்ன வருவதற்கு என்ன தடை இருக்கிறது சார்? அவர் ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன் கேட்கிறாரு, நான் இந்த இடத்துக்கு வந்து பிரச்சாரம் பண்ண போறதுனால அது ஃபர்ஸ்ட் தடை தானே சார் போடுறாங்க. எங்க தடை விதிச்சாங்க? பரந்தூருக்கு வரும்போதே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது சார். பரந்தூருக்கு அவர் வந்தாரா இல்லையா? வந்தாரு. பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக வேண்டி அவங்க காவல்துறை வழக்கமா அறிவுறுத்துவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, எப்படி இருந்தாலும் ஒரு பிரஷர்ன்றது இருக்குல்ல சார் அவருக்கு. நான் இதுதானே சார் பாயிண்ட். யாருக்கு இல்லை பிரஷர்? இப்போ பரந்தூருக்கு போராட போன எல்லாருக்குமே ஃப்ரீயாக விட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? விஜய் விட்டுருங்க, திருமாவளவன் போனார், சீமான் போனார், பல கட்சித் தலைவர்கள், வேலுமுருகன் போனாங்க, பல அமைப்பு கம்யூனிஸ்ட் கட்சிகள் போகிறாங்க, பல பேர் போகிறாங்க. அவங்கெல்லாம் வந்து காவல்துறை கண்காணிப்பில் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? அவங்களுக்குலாம் இருக்குது சார். இப்போ ஒரு தீப்பொறிக்கும் ஒரு தீப்பந்தத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார். தளபதி ஒரு தீப்பந்தம் மாதிரி இருக்கார் சார். அவர் வர இடம்லாம் அப்படி பற்றிக்கிட்டு போகுது, ஆடியன்ஸ் அவரை நோக்கி வராங்க. அது நீங்கள் சொல்கிறது ரொம்ப அபத்தமானது. இப்போ எம்ஜிஆருக்கு கூட்டம் வருது. இப்போ நயன்தாரா போய் நகை கடை திறக்கிறதுக்கு சேலம் மாநகரத்துக்கு போனாங்க. பெரிய கூட்டம் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் லட்சக்கணக்கில் திறன்ட்டாங்க. ஜல்லிக்கட்டில் வந்து பெரும் கூட்டம் வந்துச்சு. கூட்டம் வராத இடத்துல, ஆளே இல்லாத மைதானத்தில் தான் நான் விளையாடுவேன்னா அரசியலுக்கு நீங்கள் ஏன் வர்றீங்க? அரசியலுக்கு வருவதற்கு முதல் தகுதியை மக்களை சந்திப்பது தான். நான் மக்களையே சந்திக்க மாட்டேன், நான் வந்தால் க்ரௌடு வரும்னா நீங்கள் வீட்டில் பத்திரமா இருக்கலாமே, உங்களுக்கு எதுக்கு அரசியல் கட்சி? சார், அது அவர் சொல்ல சார் க்ரௌடு வரும்னு சொல்லிட்டு சுற்றி இருக்க அரசியல்வாதிகள் அப்படி ஒரு ப்ரெஷர் பண்ணி. யார் ப்ரெஷர் பண்ணுறா? டிஎம்கே தானே சார் அப்படி ஒரு ப்ரெஷர் பண்ண முடியும். நீங்களாம் கற்பனை பண்ணிக்கிறீங்க. எல்லாத்துக்குமே கூட்டம் வருங்க. மிகப்பெரிய மாநாட்டை வந்து இவர் தான் நடத்தினார்னு இல்லை, திருமாவளவன் மாநாடு நடத்தின போது திருச்சிக்கு பக்கத்தில் பெரிய அளவில் கூட்டம் திரளத்தான் செஞ்சு. என்னமோ விஜய்க்கு மட்டும்தான் கூட்டம் வருங்கிறது மாதிரி ஒரு கற்பனாவாதத்தில் வந்து பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கான். எல்லாருக்குமே கூட்டம் வரும். கூட்டம் வராத தலைவர்களே கிடையாது. கூட்டம் முடிஞ்சா தாங்க தலைவரே. கேட்டால் தலைவரே கிடையாது. அதுதான் அவருடைய மாநாட்டிலையும் நிரூபிச்சிட்டாரு சார். அப்போ நீங்களே சொல்றீங்க அது போதும். அப்போ அது போதுமா? அப்போ இவர் தான் திருமாவளவன் கூட தான் பெரிய கூட்டத்தை கூட்டினார் மாநாட்டில். அப்போ திருமாவளவன் முதலமைச்சராக ஏற்றுக்குவீங்களா எல்லாரும்? அங்கே மட்டும் ஏற்றுக்க மாட்டீங்கல்ல? சரி, அப்படி நாங்கள் அப்போ கூட்டத்தை கூட்டிட்டா ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிடலாம்னா ஏங்க? தினசரி வந்து தெருக்கூத்து போகிறவங்கலேருந்து எல்லா இடத்துலையும் கூட்டம் வருதுங்க. கூட்டம் இல்லாத இடமே கிடையாது. சந்தைக்கு போனால் கூட்டம், சினிமா தேட்டரில் கூட்டம் வரும், எல்லா இடத்துலையுமே கூட்டம் இல்லாத இடம்னு ஒன்று இருக்கா சார்? மற்றவங்களாம் கூட்டம் கூடுறாங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் தராங்க, ஒரு பிரியாணி பேக்கெட் தராங்க, அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல், அது உங்களுக்கும் தெரியும். ஒரு தளபதி வந்து ஒரு கூட்டம் போடுறாருன்னா அங்கே அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்க மாட்டேங்குது. ஒரு சினிமா நடிகனை பார்ப்பதற்கு வருகிற கூட்டம் என்பது ஒரு தற்காலிகமான கூட்டம். அதை வச்சுக்கிட்டு அவர் வந்து தலைவர் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு கற்பனாவாதம் தான் அது. சரி சார், இப்போ மக்கள் வந்து கூடுறது, அவர் ஒரு ரசிகராக இருக்காரு, அதனால அவர் வந்து பார்க்க வராங்க. அவர் வந்து இப்போ ஒரு தலைவராக அவரை பார்க்கல, ஒரு ஆக்டராக மட்டுமே பார்க்குறாங்கன்னு ஒரு பாயிண்ட் கூட வச்சுக்கலாம். இப்போ மற்ற கட்சியிலேருந்து வந்து இணையறாங்களே சார். யார் இணையறாங்க? இப்போ நிர்மல் குமார் வந்திருக்காரு. நிர்மல் குமார் பின்னாடி எப்படி ஒரு 1000 தொண்டர்கள் இருப்பாங்களா?
இல்ல சார், ஒரு கட்சியில இருந்து உடஞ்சி விசிகாவை விட்டு வெளியே வந்தார்ல ஆதவர்ஜனாவுக்கு பின்னாடி அவர் நிழலாவது திரும்ப வந்துச்சா கட்சியை விட்டு? ஒரு கட்சியில துணை பொதுச் செயலாளர் இருந்தார்ல, கருத்து முரண் மட்டும் வந்தார்ல, அவர் வெளியேறும் போது அவர் ஆதரவாளர்கள் யாராவது வந்தாங்களா? ஒத்தாளா தானே வந்தாரு சார். நம்ம பாக்குறது ஒத்தாளா இருக்கும் சார், அதுக்கு பின்னாடி அது காட்டுங்க, நிரூபிங்க. ஆதவர்ஜனா வேணா நிரூபிக்க சொல்லுங்க. நான் சொல்றேன் அவர் ஒத்தாளா தான் வந்தாருன்னு. நீங்க கூட்டமா வந்தாருன்னா அந்த கூட்டத்தை காட்டுங்க எனக்கு. எதுக்குமே நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஓபிஎஸ் இருக்கிறார்ல, சொல்லுங்க சார், அவருக்கு பின்னாடி ஆதரவாளர் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. சசிகலாவுக்கு ஆதரவாளர் இருக்காங்களா இல்லையா? டிடிவி தினகரனுக்கு ஆதரவாளர் இருக்காங்களா இல்லையா? கட்சியிலிருந்து உடைத்து கொண்டு வருகிறவர்கள் அல்லது கட்சியிலிருந்து வெளியேறி வருகிறவர்களுக்கு கூட்டம் இருக்குங்கிறதுக்கு இவங்க எல்லாம் சாட்சி. சரி சார், நீங்க தான் அந்த ப்ரூஃபை காட்டுங்கன்றீங்க. என்ன ப்ரூஃப் காட்டுறீங்க? ப்ரூஃப் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்றத சொல்லுங்கன்றீங்க. நீங்க யாருமே வரலையே, வராத அவளுக்கு எப்படி நான் ப்ரூஃப் காட்டுவேன்? நடக்காதவனுக்கு நான் எப்படி காட்டுவேன்? நீங்க சொன்னீங்களா அவங்களோட ப்ரூஃபை காட்டுங்க. ஒத்தாள் வர்றதை வச்சு எப்படி கட்சி வளர்ந்துருக்கீங்க? எனக்கு அது புரியவே இல்லை. அரசியல் கட்சிங்கிறது என்னங்க? ஒரு கருத்தின் கீழ் மக்களை திரட்டுவது தான் அரசியல். நீங்க ஒத்தாளை கூட்டிட்டு வந்து ஒரு ஆதவர்ஜனா வந்துட்டாரு, நிர்மல்குமார் வந்துட்டாரு, அவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ண போறாங்க? சார் அவங்க மட்டும் இல்ல சார், பல கட்சியில இருந்து பல பேர் இப்போ வந்து இணைஞ்சிருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ரெங்தா மாறுது. இப்பதான் நாம் தமிழர் கட்சியில இருந்து 3000 பேர் திமுக இணைஞ்சாங்க. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டீங்களா? பல கட்சியில இருந்து சேர்ந்து வந்து இணைஞ்சாங்க. அப்ப ஒத்துக்குறீங்களா? திமுக தான் திரும்ப ஆட்சிக்கு ஒத்துக்குறீங்களா? தொடர்ந்து திமுக மேல மக்கள் கிட்ட ஒரு வெறுப்பு இருக்கு. அது என்ன வெறுப்பு இருக்கு சார்? இப்போ தொடர்ந்து பெண்களுக்கு வன்கொடுமைன்றது நடந்துகிட்டே இருக்கு. நம்ம இந்த யூனிவர்சிட்டி பிரச்சனையில பார்த்தோம். இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல 2-3 குழந்தைகளை மாடி மேல போய் ரேப் பண்ணிருக்காங்க, அதை பார்த்தோம். ஒருத்தங்க ராத்திரி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க ஃபேமிலியா, அவங்கள வந்து ஒரு 2 கார்ல சேஸ் பண்ணி நடு ரோட்ல நிறுத்தி அவங்க அப்படி ஒரு பிரச்சனையை பாக்குறாங்க. டிஎம்கே கொடியும் இருக்கு. டிஎம்கே கொடி இருந்தா அறிவாலயத்துல இருந்து கொடியை கட்டி அனுப்பிச்சு விட்டாங்களா? அது மாதிரி போய் பாலியல் ரீதியா அத்துமீறல் பண்ணுங்க. என்ன பேச்சு இதெல்லாம்? நீங்க சொல்றல சார், பேசுறதே அபத்தமா இருக்கு. அதாவது என்னன்னா, ஆளுங்கட்சி கொடியை கட்டி கொண்டு அத்தனை பேருமே வந்து என்ன பண்ணுவான்னா, எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கு அதை கொடியை கட்டிட்டு போவேன். டோல்கேட்ல நம்ம வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் போவேன். சில பேர் வந்து போலீஸ் பிடிக்க கூடாதுங்கிறதுக்காக போவேன். சில பேர் மீடியான்னு எழுதி வச்சுட்டு போறேன். அப்ப அந்த தலைமை எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கணும் சார்? இந்த மாதிரி தவறுகள் நடக்க கூடாதுன்னா நீங்க சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்துல தேவையில்லாம ஒருத்தர் பேச மாட்டாரு சார். அங்க இருந்து தளபதி சொல்றாரு, நீங்க யாரும் பேசக்கூடாது, நான் சொன்னதுக்கு அப்புறமா தான் பேசணும்ன்றாரு. யாரெல்லாம் பேசணும்னு சொல்றாங்களோ அவங்க மட்டும் தான் பேசுறாங்க. மத்தவங்க எல்லாம் மைக்க பார்த்தாங்க, சாரி நான் பேச மாட்டேன்ற சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு தலைவரா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ரொம்ப கரெக்டா இருக்காங்க. கட்சி கரெக்டா நடக்குது. நீங்க சொல்றதுக்கு பேரு சர்வாதிகாரம். எல்லாருக்குமான கருத்தை சொல்லக்கூடாதுங்க. இது மன்னர் ஆட்சி காலம். அது என்ன சார் இது? பேசுறது எப்படி இருக்குன்னா, சொந்த கருத்தை யாருமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, விஜய் மட்டும் தான் கருத்து சொல்லுவாரு அப்படின்னா அப்படி சொல்லல சார். அவரு நீங்க சொல்றது அதான் அர்த்தம். தேவையான விஷயங்களை சரியான விஷயங்களை மட்டும் பேசுங்க. அதுக்கு அது விஜய் பேசுறாரா? விட்டுருங்க. மக்கள் பேச வேண்டாம், தொண்டர் பேச வேண்டாம். விஜய் பேசுறாரா? மாநாடுல இருந்து பேசினாரு, உங்களுக்காக நான் இருக்கேன், நான் கண்டிப்பா வருவேன், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் அதை செய்வேன்றாரு. சினிமால பேசுற பஞ்ச் டைலாக் எல்லாம் வந்து ஒருத்தர் வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்கதெல்லாம் வந்து நீங்க பேசுறதா சார்? சினிமால பேசுற பஞ்ச் டைலாக் நான் ஒரு கேள்வி கேக்குறேன். சினிமால நடிக்கிறவங்க சரியா பேச மாட்டாங்க. அதே டிஎம்கே கட்சியில இருக்கவங்க உங்களுக்கு தெரியும் அது. இல்ல, டங்ஸ்டன் போராட்டத்துல மக்கள் அரிட்டாப்பட்டியில போராடுகிற போது அங்கே விஜய் களத்துக்கு போகவே இல்லை. மாசக்கணக்கில் போராடி இப்பதான் அது ரத்தாயிருக்கு அந்த திட்டம். மாசக்கணக்கில் போராடுறேன், இங்கே களத்துக்கு போகவே இல்லை. இவர் எப்படி தலைவராக முடியும் சொல்லுங்க? மக்கள் பிரச்சனையில வந்து சந்திப்பதற்கு தயங்குகிற ஒருவர், மதில் மேல் பூனை மாதிரி தயங்குகிற ஒருவர் எப்படி தலைவராக முடியும்? ரசிகர் மன்றங்களுக்குள்ள விசிலடிச்சா குஞ்சுகளுக்குள்ள ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு தனக்குத்தானே வந்து தான் பெரிய தலைவராயிட்டோம்னு தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்தை வைத்து கொண்டிருக்கிறீங்களே தவிர, தமிழ்நாட்டில் பல கோடி பேர் இருக்காங்க. விஜய் படமே பார்க்காதான் இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? இளைஞர்கள் வேணா பார்க்காம இருக்கும், எல்லாரும் இருப்பேன் சார். அப்படி எல்லா கட்சியிலும் வாக்காளர்களுங்கிறவன் எப்படி விஜய் படம் பார்க்குறவன் மட்டும்தான் வாக்காளராக இருக்கானா? நான் கேட்குறேன். இது விஜய் படத்தை எப்படி நடக்கும்? இப்போ விஜய் வந்து 69வது படம் நடிக்கிறாரு. அவர் படத்தை ஒரு படத்தை கூட பார்க்காதவன் ரொம்ப பேர் வாக்காளர் இருக்காங்க. கோடிக்கணக்கில் வேற இருக்கான் வாக்காளர். அது எப்படி சார் கோடிக்கணக்கில்? உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? ஆமாங்க, இருக்காங்க. படம் படம் பார்க்காத ரொம்ப பேர் இருக்காங்க. படம் பார்க்காதவங்க இருக்காங்க. நான் சொல்றது என்னன்னா, கிராமப்புறத்துல நீங்க வந்து சிட்டியில இருக்கிறவன் கிட்ஸ் எல்லாரும் வீட்லயும் டிவி ஃப்ரீயா கொடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி படம் பார்க்காத ரொம்ப பேர் இருக்காங்க, சினிமா பார்க்காத ரொம்ப பேர் இருக்காங்க. அதனால் அரசியல் என்பது அவ்வளோ எளிது கிடையாது. சும்மா போகிற போக்கில் 2 பஞ்சு டைலாக் பேசிவிட்டு வந்து விசிலடிச்சா கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் கூட்டத்தை காட்டிக்கிட்டு ஒரு மாநாடு போட்டுட்டா உடனே 2026 ஒரு முதலமைச்சராக வருமா? இன்டர்வியூ ஓப்பனிங்ல நீங்களே சொல்லுங்க சார். என்ன தொடர்ந்து இளைஞர் கூட்டம் இருக்குந்தாங்க நானும் சொல்றேன். இளைஞர்கள் எல்லாருமே அவர் பின்னாடி இருக்காங்க. நீங்க சொல்லாதீங்க. இளைஞர்கள் கூட்டம் இருந்தால் திமுக இளைஞர்கள் கிடையாதா? திமுக இளைஞர்கள் கிடையாதா? சரி, அவங்க இளைஞர் தலைவராக இருக்காங்க, அவங்களே இளைஞராக இருக்காங்கன்றது நீங்க சொல்லுங்க. அது கிடையாது.
எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தான், வயசானவருக்கும் ஒரே ஓட்டு தான், இளைஞருக்கும் ஒரு ஓட்டு தான். நீங்கள் வந்து தேர்தல் அரசியலை பொறுத்தவரையில் பிரதமருக்கும் ஒரு ஓட்டு தான், எனக்கும் ஒரு ஓட்டு தான். கண்டிப்பா. அதனால பிரதமருக்கு வந்து அவர் பெரிய பொசிஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறக்கா அவருக்கு வந்து 100 முறை பட்டம் நமக்கு விட மாட்டாங்க, 10 முறை கூட அவங்க முடியும், அது 2வது முறை 2 முறை கூட அவங்க முடியும். அப்ப நீங்க வந்து விஜயுடைய ரசிகர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சா அது வந்து எல்லாரும் ஆதரிச்சு அவர் முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களா? அப்படி கிடையாது. சரி, இது ஒரு செயின் ரியாக்ஷனா மாறும்ல. அதுதானே நாங்க சொல்றோம். ஒரு இளைஞர்கள் ஒரு பட்டாளமா இருக்காங்க, அவங்க தான் அடுத்த ஜெனரேஷனோட ஓட்டர்ஸா இருக்காங்க, அவங்க அடுத்த ஜெனரேஷன்ல லாக் பண்றாங்க. ஏன்னா தொடர்ந்து ஏடிஎம்கேயும் டிஎம்கே. எனக்கு ஒரே ஒரு எளிய கேள்வி சொல்லுங்க. விஜய்க்கு எதுக்காக நான் ஓட்டு போடணும் சொல்லுங்க? நிறைய படம் நடிச்சாருன்னு ஓட்டு, குருவி படத்துல நடிச்சதுக்கு ஓட்டு போடணுமா, சுறா படத்துல நடிச்சதுக்கு ஓட்டு போடணுமா, கோட்டு படத்துல நடிச்சது எதுக்காக நான் விஜய்க்கு ஓட்டு? சரி சார், விஜய் செய்த தியாகம் என்ன? டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் என்ன காரணத்துக்காக சார் ஓட்டு போடணும்? 2 பேரும் பல சாதனைகள் பண்ணியிருக்காங்க. என்ன சார் பண்ணிருக்காங்க? இப்ப என்ன சார் பண்ணிருக்காங்க? அதாங்க உங்களுக்கு தெரியல, நான் வேணா சொல்றேன். சமூக நீதினா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இடஒதுக்கீடுனா என்ன தெரியுமா? நீங்க போய் உத்தரப்பிரதேசத்துக்கு போனீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துக்கு போனீங்கன்னா இன்னும் 50% பேர் கூட கல்வி பெறலை. தமிழ்நாட்டில் கல்வி பெற்றவர்களுடைய சதவீதம் என்பது ஏறத்தாழ ஒரு 90% 87% கல்வி பெற்றிருக்காங்க. ஆமா சார். அப்ப இந்த சாதனை நிகழ்த்தியது யார்? அப்புறமா என்ன மாறி இருங்க, இந்த சாதனை நிகழ்த்தியது யார்? திராவிட இயக்கங்கள் தான் நிகழ்த்துறாங்க. ஆமா சார், தலைவர்கள் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க, அவங்க ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிருக்காங்க. அதுல யாருமே நாங்க தவறு சொல்லல. இப்போ ஸ்டாலின் ஐயா குழந்தைகள், அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகள், கூலி வேலை பார்க்கக்கூடிய வீட்டில இருந்து போற குழந்தைகள் காலை உணவு சாப்பிடாம வர்றாங்கன்னு ஒரு அரசாங்கம் மனிதாபிமானத்தோடு காலை உணவு திட்டம் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பா. பசித்த வயிற்றுக்கு சோறிட வேண்டும்னு ஒரு அரசாங்கம் ஏழை குழந்தைகளுக்கு, அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கிற குழந்தைகளுக்கு உணவு தரணும்னு நினைக்கிற திட்டத்தை நிறைவேற்றுறாங்க. எத்தனையோ நலத்திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க. என்ன செஞ்சிச்சுன்னு கேட்கறதுக்கு என்ன அர்த்தம்? எல்லா ஊர்களையும் அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கிறது, மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரி இருக்கிறது, பல நலத்திட்டங்கள் இருக்கிறது. எல்லா இடத்துலயும் நிறைய லஞ்சமும் இருக்குன்றத சார் பாயிண்டா வைக்கிறாங்க மக்கள். அதாவது தனிநபர் செய்கிற தவறுகளுக்கு அரசு பொறுப்பு இருக்கு. தாசில்தார் லஞ்சம் வாங்குறதுக்கும் ஒரு கவர்மெண்ட்டுக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. சரி, அப்ப கவர்மெண்ட்டுக்கு எதுவும் பொறுப்பு கிடையாது. ஆனா எந்த நல்ல விஜய் வந்துட்டா கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பா இருக்கு. விஜய் வந்துட்டா ஊழல் நடக்காதா? ஊழல் நடக்காதா? விஜய் வந்துட்டா சார் வந்தாதானே சார் தெரியும். எப்படி வர்றது? நீ ஓட்டு போடாதான் சார் வருவாரு. எப்படி வருவாரு? ஓட்டு போட்டா வருவாரு. நீங்க தான் கேக்குறீங்க. ஓட்டு போட்டாதானே வருவாரு. ஓட்டு தான் போட மாட்டானே மக்கள். அது எப்படி சார் போட மாட்டேன்? நீங்க தான் சொல்றீங்க. பட்டாளம் மொத்தமா விஜய்க்கு தில்லு இருந்தா ஈரோடு இடைத்தேர்தல் நின்றுக்கணும்லங்க. பெரிய கூட்டம் இருக்கு, எங்களுக்கு பெரிய படை இருக்குன்னு சொல்றீங்கல்ல. ஈரோடு இடைத்தேர்தலை பார்த்து பின்னங்கால் பட்டறையில் அடிக்க பூரா ஓடி போயிட்டானே, ஒருத்தருமே இல்லையா? என்ன காரணம் சார்? நாங்க இந்த கட்சி தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே 100 பேரை ஜெயிக்க வச்சுட்டு வந்தவங்க. அதனால எங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இருந்தாலும் வந்தா ஓவராலா ஜெயிக்கணும்ன்றதான் எங்களோட பாயிண்டா இருக்கு. அது உங்களுக்கும் தெரியும். வெறும் கட்சி அனௌன்ஸ் பண்ணாம, கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணாம, தளபதி விஜய் அப்படின்ற போட்டோவை மட்டும் வச்சு 100 பேர் ஜெயிச்சிருக்காங்க. ரசிகர் மன்றத்திலயா? எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்கன்றது எல்லாம். எந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க? எந்த எலெக்ஷன் ஜெயிச்சாங்க? சட்டமன்றத்தில் ஜெயிச்சாங்களா? எந்த இதில் ஜெயிச்சாங்க? சார் 160 உள்ளாட்சி மன்றங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேர்தல் என்பது அந்தந்த பகுதி சார்ந்த மக்களின் நம்பிக்கைக்குரிய விஷயம். என் தெருவில் நான் நல்லா ஆளுனா எனக்கு வார்டு மெம்பரா வந்துடலாம். என் பகுதியில் நான் நல்லா ஆளுனா கவுன்சிலர். அதுக்கு அரசியல் கட்சிக்கு தொடர்பு. சார் ஒரு சின்ன ஏரியால இருந்து ஒன்னு கவர் பண்றாங்க, அதுல இருந்து ஒரு 160 பேர் சரி, அப்படி பார்த்தா 40 தொகுதி வச்சிருக்கானே திமுக. அப்புறம் அந்த கட்சி வலிமையாதன இருக்கு. இதை விட நீங்க லோக்கல்ல கவுன்சிலர் ஜெயிச்சவங்களே இந்த ஆட்டம் போடுறீங்களே, 40 தொகுதி நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சிருக்காங்களே திமுக கூட்டணி, அப்ப எவ்வளவு வலிமையோட இருப்பான். சரி, நீங்க ஜெயிச்சது எப்படி தெரியுங்களா சார்? எதிர்க்கு ஆளே இல்லாம சரி ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு ஒரு ஏடிஎம்கே இருந்துச்சு, பாஜக இருந்துச்சு, நாம் தமிழர் கட்சி. அவங்க யாருமே இவங்க அளவு ஸ்ட்ராங்கா தலைவர் கிடையாதா? எல்லாருக்குமே தெரியும் சார். உங்களுக்கு அந்த தலைவர்களுடைய வரலாறு தெரியல. இப்ப பே சண்முகம்னு ஒருத்தர் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மாநில செயலாளராக இருக்காரு. அவர் வாச்சாத்தியில் பழங்குடியின மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு மிக மோசமான கொடூரத்துக்கு எதிராக போராடி சிபிஐட்ட வழக்கு போட்டு அந்த மக்களுக்கான நீதியை பெற்றுத்தந்த ஒரு 30 ஆண்டு கால போராட்டத்தில் ரியல் ஹீரோங்கிறது யாருன்னா, மக்கள் பிரச்சனையை வென்றெடுக்கிறவன் தான் ரியல் ஹீரோ. சும்மா சினிமாவில் சீன் போடுறது, உதார் விடுறது, பஞ்சு டைலாக் பேசிட்டு உடனே முதலமைச்சர் ஆயிருவீங்களா நீங்க? அதுதான் சார் சொல்றேன். இப்போ இந்த மாதிரியான ஆட்களை நீங்க முதலமைச்சர் ஆக்குவீங்களான்றதான் எங்களுடைய கேள்வியா இருக்கு. உங்களை மாதிரி சினிமா பைத்தியங்கள்லாம் இருக்கிற நாட்டில் எப்படி பேசணும்னா யாருன்னே தெரியல, நல்ல கண்ணு யாருன்னு தெரியல, சங்கரையா யாருன்னு தெரியல, தியாகம் செய்த தலைவர்களின் வரலாறு தெரியல. ஒரு சினிமாவில் ஒருத்த நடிகை நான் நல்லா டான்ஸ் ஆடுறேன், நல்லா பாட்டு போடுறேங்கிறக்காக அவனை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லக்கூடிய வெக்கங்கட்டத்தானே தமிழ்நாட்டில் இருக்கு. கேரளாவில் மம்முட்டி முதலமைச்சர் ஆக முடியுமா? மோகன்லால் ஆக முடியுமா? அங்கே போய் துல்கர் சல்மான் ஓட்டு கேட்க முடியுமா? அப்ப அறிவுடையவர்கள், அரசியல் அறிவுடையவர்கள் சினிமா நடிகனுக்கு பின்னால் போகவே மாட்டான்.
அதனால் நீ நல்ல நடிகன், நீ படம் நடிக்கிற, நல்லா டான்ஸ் ஆடுற, பாட்டு பாடுற, நல்ல படம் நடிக்கிறேன்னா உனக்கு நான் 200 ரூபா டிக்கெட் கொடுத்து படம் பார்க்கலாம். உன்னை எதுக்கு நான் முதலமைச்சராக்கணும்? என்ன அவசியம் இருக்குது? நீ என்ன சாதிச்சிருக்க? நீ இந்த மக்களுக்காக செஞ்ச நன்மை என்ன? ஒன்றுமே கிடையாது. நீ கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிக்கிட்டு நல்ல படம் கூட நீ நடித்தது கிடையாது. கடைசியாக வந்த கோட் படம் கூட கேவலமான படம். பெண்களை வந்து ஆணவ படுகொலை செய்கிறதுக்கு காட்சிகள்லாம் அதில் வச்சிருக்கிறாரு. எம்ஜிஆராவது எத்தனையோ சமூக நல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. தாயை போட்டோன்னா எத்தனையோ கருத்துக்களை எல்லாம் திரைப்படங்கள் வச்சிருக்காரு. படத்துல நல்ல விஷயங்கள் சொன்னா இங்க செயின் ரியாக்ஷனா மாறிடும். ஆமாங்க, நான் என்ன கேட்குறேன், கற்பனையில் கூட நீங்கள் நல்ல கருத்துக்களை சொல்லாதவர் நிஜத்தில் நீங்கள் வந்து என்ன சாதிக்க முடியும்? உங்களுக்கு என்ன அரசியல் இருக்குது? யாரோ எழுதி கொடுத்ததை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒப்பிக்கிற நீங்கள்லாம் தலைவரா அந்த நாட்டுக்கு? நான் கேட்குறேன், நீங்கள் பெரிய தலைவரா? அப்போ வந்து நீங்கள் மோடி எதிர்த்து பேசுறீங்களா? நீங்கள் ஸ்டாலினை எதிர்த்து பேசுகிறீங்க. உங்களை ஸ்டாலினை மட்டுமே எதிர்த்து பேசுறதுக்கு பின்னாடி பேக்கப்பில் யார் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன் அரிட்டாப்பட்டிக்கு நீங்கள் போகலை? ஏன் டங்ஷன் போராட்டத்துக்கு போகல? சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்டை எதுக்கணும்? மத்திய அரசாங்கத்தை எதிர்க்க பயந்து கொண்டு நீங்கள் போகலை. ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிட போகலை. உங்களுக்கு அரசியலை எதிர்கொள்வதில் கொள்ளைப்புறமாக வந்து முதலமைச்சர் நாற்காலியை திருடிக் கொள்வதற்கு ரசிகர் மன்றத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தால் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள் அல்ல, ஒரு நாளும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. சார், எங்களுடைய எதிரி யாருன்றதை பார்த்து தானே சார் நாங்கள் போராட முடியும். யார் தமிழ்நாடு சார்? இல்லை சார், நாங்கள் யார் எதிரி? தமிழ்நாடு பல படங்கள் நடித்திருக்கிறாரே வந்து விஜய், யார் எதிரி அவருக்கு? அப்ப யார் சார் கூப்பிட்டு இவரு படம் தெரிஞ்சிருக்கு, அவருக்கு தெரியல. இவரை வச்சுதான் ஓடும்போது இவரை வச்சு எடுத்த படம் வந்து அட்டர் பிளாப். அந்த படத்தை நீங்க வந்து அட்டர் பிளாப். இவரால் வந்து ரெட் ஜெயின் சம்பாதிக்கிற லாஸ்ட்டாக அடைஞ்சிருக்காங்க. அதனால வந்து விஜய்க்கு தலைமைக்கான பண்பே கிடையாது, தலைமைக்கான தகுதி கிடையாது. அவர் வந்து ஒரு தான் தோன்றித்தனமாக ஒரு ரசிகர் மன்றத்தை நம்பி களத்தில் இறங்குறாரு. அவருக்கு 2026 மக்கள் பாடம் கற்பிப்பார்கள். அவர் ஒரு நாள் வெற்றி பெற மாட்டார். சார், கண்டிப்பாக சொல்கிறாங்க ஏடிஎம்கேவோட சப்போர்ட் அவருக்கு இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தளபதி விஜய் அவர்களை சிஎம் ஆக்குவாங்கன்னு. அதுக்கு எக்ஸாம்பிளாக ஜெயக்குமார் அவர்கள் கூட சர்க்கார் 2 படத்தை நீங்கள் எடுத்து அவர் முதலமைச்சராக்க முடியுமே தவிர, கற்பனை முதலமைச்சராக முடியுமே தவிர, நிஜத்தில் ஒரு நாளும் விஜய் முதலமைச்சராக முடியும். அதுக்கு சாத்தியமே இல்லை, வாய்ப்பே இல்லை. யங்ஸ்டர்ஸால் கண்டிப்பாக முடியாதுன்றது எதுவுமே இல்லை. அவங்க அதை மாற்றி காட்டுவாங்க. தளபதி அந்த சேரில் உட்காருவாங்கன்றதான் எங்களுடைய பாயிண்ட். சந்திப்போம், சவால் பண்ணுறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக சார், நன்றி.